அதான் இந்து கடவுளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது, அந்த வெளிச்சத்தை வச்சு கோயில் நடத்துங்க என்று சொல்லி எந்த நாள் இந்த தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்கநாதரையும் பீரங்கி வைத்து பிளக்கிறேனோ அன்றுதான் என் வாழ்வில் பொன்னாள் என்று கூறி நெற்றியில குங்குமம் வைத்த ஒரே காரணத்துக்காக அவரை பார்த்து நக்கலா என்னையா ஓ நெத்தியில ரத்தமா என்று கிண்டலாக கேட்டவர் அவர்கள் கூட்டணியில் உள்ள அவர்களோட பி டீம் அழைக்கப்படும் திருமாவளவன் அவர்கள் இந்து பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் என்று கூறிய போது கூட அவரை கண்டித்து ஒரு வார்த்தை கூட முடியவில்லை. விநாயகர் சதுர்த்திக்கு கையில பிள்ளையார் மண் பிள்ளையார கையில வச்சுட்டு ஒரு போட்டோ போட்டு இதை நான் போடல, என் மகள் விருப்பத்துக்காக போட்டேன், எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது என்று கூறி வாட்டரும் பிரியாணி வாங்கி கொடுக்காம ₹1 பணம் செலவு பண்ணாம நீங்க கூட்டம் கூட்டமா லைன் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் திரு மு.க. ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளவரசர் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் இந்துக்களுக்கும் இந்து தெய்வங்களுக்கும் முருகா போற்றி, கந்தா போற்றி, விநாயகரே போற்றி, ராமரே போற்றி, கோதண்டராமா போற்றி அப்படின்னு பாடுறத அடிக்கடி இன்னைக்கு தொலைக்காட்சிகளும் சமூக வலைதளங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாற கொஞ்சம் நம்ம தோண்டி பார்த்தோம்னா, அன்றைய முதல்வராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு கருணாநிதி அவர்கள் இலவசமாக மின்சாரத்தை எப்படி மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் தரீங்களோ அத மாதிரி கோயில்களுக்கும் கொடுப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கு, அதான் இந்து கடவுளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது, அந்த வெளிச்சத்தை வச்சு கோயில் நடத்துங்க என்று சொல்லி அன்று இந்துக்களை அவமதிக்க ஆரம்பித்தவர் தொடர்ச்சியாக எந்த நாள் இந்த தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்கநாதரையும் பீரங்கி வைத்து பிளக்கிறேனோ அன்றுதான் என் வாழ்வில் பொன்னாள் என்று கூறி ஒட்டுமொத்த இந்துக்களின் மனதையும் வேதனைப்படுத்தி அதை தொடர்ந்து அவரோட கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆதிசங்கர் என்பவர் நெற்றியில குங்குமம் வைத்த ஒரே காரணத்துக்காக அவரை பார்த்து நக்கலா என்னையா ஓ நெத்தியில ரத்தமா என்று கிண்டலாக கேட்டவர் அதை தொடர்ந்து வரிசையாக ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு நோன்பு கஞ்சி சாப்பிடுறதுக்கு ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு சென்றவர். குறிப்பா மனசுல வச்சுக்கணும், தமிழகத்துல வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்யும் ஒரு கேவலமான பிளப்பை நடத்துவது கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிம் வீட்டு ஒரு இஸ்லாமிய வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்ற திரு கருணாநிதி அவர்கள் அங்க சொல்லுகிறார்கள், இங்க நான் நோன்பு கஞ்சி குடிக்க வந்திருக்கேன், எங்களோட மதத்திலயும் இருக்கு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம், ஆடி மாச விரதம்லாம், ஆனா அன்னைக்குதான் நாங்க இருக்கலையே அதிகமா கறியும் கோழியும் சாப்பிடுவோம் என்று சொல்லி இந்துக்களின் மனதை மீண்டும் மீண்டும் புண்படுத்துவதையாக வாடிக்கையாக வைத்திருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். அவரை தொடர்ந்து அவர் மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி மேல போய் ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் வீட்டில் தினந்தோறும் படிக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய ஒரு கயவர் கூட்டத்தை எல்லாத்துக்கும் அறிக்கை விடுவார். உலகத்துல கண்ட மூலையில் நடப்பதற்கெல்லாம் அறிக்கை விடக்கூடிய இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ் கடவுள் என்று போற்றப்படக்கூடிய திரு முருகனை இழிவுபடுத்திய இந்த கயவர் கூட்டத்தை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்ல ஒரு முன்வரவில்லை. அதை மீண்டும் மீண்டும் இந்துக்களுக்கு தொடர்ச்சியாக துரோகத்தை மட்டுமே செய்து கொண்டு வந்தவர்கள் அவர்கள் கூட்டணியில் உள்ள அவர்களோட பி டீம் அழைக்கப்படும் திருமாவளவன் அவர்கள் இந்து பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் என்று கூறிய போது கூட அவரை கண்டித்து ஒரு வார்த்தை கூட முடியவில்லை. இன்னைக்குமே அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க தவிர, நீங்க இந்துக்களை அவமதித்து விட்டீர்கள், இந்து பெண்களை குறிப்பாக விபச்சாரி என்று கூறி விட்டீர்கள், வெளியே போ என்று சொல்லக்கூடிய தைரியம் இல்லாம இன்னைக்கு ஒரு கட்சியாக இருந்து கொண்டு வரும் திராவிட முன்னேற்ற கழகம் 2016 தேர்தல் அறிக்கையில இந்து கோயில்களோட சொத்துல உள்ள ஸ்குவாட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களுக்கே சொத்து பட்டா போட்டு தரப்படும் என்று கூறி மீண்டும் இந்துக்களின் மனதை புண்படுத்தியவர்கள், இந்து கோயில் சொத்துக்களை திருட நினைத்தவர்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி அவரோட மகன் வரைக்குமே திரு உதயநிதி ஸ்டாலின் கூட விநாயகர் சதுர்த்திக்கு கையில பிள்ளையார் மண் பிள்ளையார கையில வச்சுட்டு ஒரு போட்டோ போட்டு இதை நான் போடல, என் மகள் விருப்பத்துக்காக போட்டேன், எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது என்று கூறி மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக எவ்வாறு அவர்களோட தொலைக்காட்சிகள்ல கூட கிறிஸ்துமஸுக்கும் ரம்ஜானுக்கும் பண்டிகை பேர்களும் விநாயகர் சதுர்த்திக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் பண்டிகை விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி என்று கூறி இந்துக்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காதவர்கள். ஏனெனில் இந்துக்களுக்கு ஒரு காலகட்டத்துல ஒற்றுமை இல்ல, அதை பயன்படுத்தி இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகளை மட்டும் தாஜா செய்தால் போதும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு தமிழகத்தை மத ரீதியாக பிரித்தாள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தொடர்ச்சியாக செய்து கொண்டவர்கள் இன்று தமிழகத்தில் வேல் யாத்திரை மூலமாக டாக்டர் திரு எல் முருகன் அவர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேல் யாத்திரையானது தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியுள்ளது, ஒரு மிகப்பெரிய இந்து ஒற்றுமை ஏற்படுத்தியுள்ளது, அதை விட ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்டு அஞ்சி நடுங்கி இன்று பொதுமக்கள் பேரளவில் ஆதரவு தர ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது பிஜேபி கட்சிக்காரங்க என்பதை தாண்டி
இன்னைக்கு பொதுமக்கள் தான் தெரு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு ஊர்லயும் ஆயிரக்கணக்கான மக்கள் குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுக்காம ₹1 பணம் செலவு பண்ணாம இன்னைக்கு கூட்டம் கூட்டமா லைன் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வளர்ச்சியை கண்டு பயந்த ஒரே காரணத்தினால் இன்று இந்து ஓட்டுகள் கிடைத்தா போதும் என்று சொல்லிக் கொண்டுதான் அவர் இன்னைக்கு ஒரு பேட்டியில பேசும்போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், என் தந்தை கருணாநிதி அன்றே முருகா போற்றி என்றார், கணபதியே போற்றி என்றார், கோதண்டராமனே போற்றி என்றார், பெருமாளே போற்றி என்றார் என்று வரிசையாக ஒவ்வொரு இந்து கடவுளுக்கும் போற்றி போற்றி என்று சொல்ல விட்டு ஆரம்பித்து விட்டாலும் இந்த இந்து ஒற்றுமை அவரை சொல்ல வைக்க ஆரம்பித்து விட்டது. அதை போன்று அவர் மகன் திமுக இளவரசர் உதயநிதி அவர்களும் நேராக திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சென்று அவர் முன்பு அமர்ந்து பயபக்தியுடன் நெற்றியை விபூதியை பூசிக்கொண்டு, அதாவது அவர் தந்தையார் ஸ்ரீரங்கம் கோயில்ல கூட கும்ப மரியாதை ஏற்க மறுத்து அவர் நெற்றியிலிட்ட விபூதியை அளித்தவர். ஆனால் அவர் மகன் இப்போது இந்து ஓட்டுகள் வேண்டும் என்பதற்காக ஆதீனத்தின் முன் அமர்ந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நெற்றியில பயபக்தியோடு விபூதி பூசிக்கொண்டு இந்துக்களை ஏமாற்றி விடலாம் என்கின்ற ஒரு கனவோடு எவ்வாறு திராவிட முன்னேற்ற கழகம் 2020 சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்கலாம் என்று கனவு காண்கிறார்களோ, எவ்வாறு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இந்த முதல் முறையாக முதல்வராகி விடலாம் என்று கனவு காண்கிறாரோ, அதே போன்று தமிழகத்தில் உள்ள இந்துக்களை ஏமாற்றி விடலாம் என்கின்ற ஒரு கனவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த வெற்றிவேல் யாத்திரையானது தமிழகத்தில் உள்ள இந்துக்களை ஒற்றுமையாக உள்ளது. ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழகத்தில் எழுச்சி ஏற்பட ஆரம்பித்து உள்ளது. நிச்சயமாக தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீழ்ச்சியாக இருக்க போகிறது. இந்த வெற்றிவேல் யாத்திரை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது. இதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறோம். நன்றி, வணக்கம்.